ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகான் இது பார்க்க போகிற மகான் இதில் வந்துட்டு நம்ம விஜயும் காவேரி அங்கே ஒரு பக்கம் சமாதானம் பண்ணிட்டு இங்கே வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க. சரி, இவங்க ஒரு பக்கம் ஓரமாக உட்காந்துருக்கட்டும், நம்ம ஓரமாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் நைஸாக போயிட்டுருக்க. அங்கே என்னடா எலி மாதிரி போறீங்க, வாங்கடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் கட்டத்துறைக்க கட்டமை சமையல் முளைச்ச அங்கிள் என்ன சொல்கிறாரு தெரியுமா? அதாவது வீட்டை நெண்டி விடுறாரு. வீடு 2 பட்டான் ஏதோ சொல்லுவாங்களே ஆண்டின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு இவருக்கு. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது போல். டேய் கட்டோதரை கம்முனுடா அப்படின்னா கேட்குறாரா? கடைசியில் பார்த்தா எடுத்து கொடுக்குறாராமா. உங்கள் வீட்டில் ஏதோ தப்பான முடிவு எடுத்ததோ மாதிரியும், நீங்கள் அங்கே போய் ஏதோ பேசி வச்சுட்டு வந்த மாதிரியும் அப்படி இப்படின்னு சொல்லி விட்டு ஒன்றா 2 என்ன ஐயா சாமி விட்டு போதுமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போட்டார்னா பார்த்துக்கோங்க. டேய் கட்டோதரை இருடா கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அடுத்தவன் வீட்டில் கேமரா வச்ச மாதிரி இப்படி பார்த்து அடுத்தவன் நியூஸ்க்காக அலையக்கூடாது சரியா? அடுத்தவன் வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத விட்டுட்டு நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்றத பாருப்பா. நீயே ஓசு சோருக்கு வந்து உட்காந்துருக்க, நீ வந்து பேசலாமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பாட்டியும் நம்ம அவங்க சித்தியும் இருக்காங்களே, மறுபடியும் வேதாளம் ஏறிடுச்சுங்க முருங்கை மரத்தில். ஐயோ, அதை இறக்க பட்டப்பாடு இருக்கே நம்ம விஜய்க்கு. கடைசியில் பார்த்தா பிளாக்மெயில் தான் பண்ண வேண்டியதாக போச்சு. நீ உள்ளே போமான்னு சொல்லிட்டாங்க. உள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்குள்ளே ஜூஸ் கொடுக்குறேன்ற பேரில் காவேரிக்கு ஒரு ஜூஸை கொடுத்து காவேரியோட மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்களாமா. இதெல்லாம் பார்த்த விஜயால் பொறுத்துக்க முடியல. இப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்டாரு. கத்துன்னு கத்தி விட்டுட்டாரு. கத்துனதோட தாத்தா கிட்ட போய் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த வீட்டிலேயே இருக்க மாட்டோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டே அப்பா, என் வாயை கண்ட்ரோல் பண்ண முடியலடான்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் டெரராக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பாட்டிக்கு புரியிற விதத்தில் புரிய வச்சார் நம்ம விஜய். இப்போ உங்கள் பொண்ணு வந்து உங்கள் வீட்டில் வந்து இங்கே உட்காந்துருக்காங்க, இங்கேயே வச்சுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க, அவங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். இது என்னமா லாஜிக்கு? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியான்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டாரு. தேவையா கோபால் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு பாட்டிக்கு. அதுக்கப்புறம் ஓசி சோறு சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு கட்டதுரையை கலாய்ச்சது இருக்கு. ஐயோ ரொம்ப கொடுமையாக இருந்தது. ஓகே.